வெல்கம் டு ராஜா கதை. இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையோட தலைப்பு மாரியாத்தா. முறையாக சங்கீதம் கற்று தாளம் தப்பாமல் பாடாவிட்டாலும் கேள்வி ஞானத்தால் ஏதோ தனக்கு தெரிந்த தாலாட்டு பாடல்களை பாடுகிறார் பார்வதி. அரை மணி நேரம் இதமாக தொட்டிலை ஆட்டிய பின்னரே 1.5 வயதே நிரம்பிய பேரன் இன்பன் அமைதியாக தூங்கத் தொடங்குகிறான். தன்னை மறந்து உறங்கும் பேரனின் அழகை ரசித்தவாறு சோஃபாவில் அமர்கிறார். 58 வயதை அவர் கடந்திருந்தாலும் வீட்டு வேலைகளை சளைக்காமல் தான் ஒருவரே செய்துவிடும் சுறுசுறுப்பு அவர் வயதையும் மறைத்திருந்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் நூல்கள் மற்றும் உள்ளூர் மாத வார இதழ்களை வாசிக்கும் வழக்கத்திற்கும் மாறாக தொலைக்காட்சியில் ஒளியேறி கொண்டிருந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்கும் மனைவியை கண்டு வியக்கிறார் கணவன் ரங்கன். வெளியே சென்று வீடு திரும்பிய அவர் குளித்து உடைமாற்றம் செய்து கொண்டு மீண்டும் வரவேற்பு அறையில் நுழைந்த அவர் மனைவியின் அருகிலுள்ள இருக்கையில் அமர்கிறார். தொலைக்காட்சியில் ஒளியேறிய நிகழ்ச்சி முடிந்து அரை மணி நேரம் கடந்திருந்தது. ஆனால் மனைவி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து போனவராக தாம் அருகில் வந்து அமர்ந்தது கூட தெரியாமல் கண்களில் நீர்வடிய சோகத்துடன் அமர்ந்திருக்கிறார். மனைவியின் அப்படியொரு வாடிய முகத்தை இதுநாள் வரையில் அவர் கண்டதில்லை. திகைத்து போகிறார். மனைவியின் கைகளை பற்றியபடி, பார்வதி, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கவலையா இருக்க? உன் முகத்துல இப்படி ஒரு சோகத்தை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லையே. உன் மனம் வருந்தும்படியா வீட்டில் யாரும் நடந்து கொண்டார்களா? உண்மையை சொல்லு பார்வதி. பதில் ஏதும் கூறாமல் பார்வதி அருகில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தொலைக்காட்சியை இயக்குகிறார். சற்று முன் அவர் பதிவு செய்திருந்த படக்காட்சிகள் ஒளியேறுகின்றன. ரங்கன் ஆச்சரியமுடன் பார்க்கிறார். புதியதாக கட்டப்பட்டு இன்னும் சில தினங்களில் மகா கும்பாபிஷேகம் காணவிருக்கும் ஆலயத்தின் நிகழ்வுகள் குறித்து ஆலய தலைவர் மோகனதாஸ் மற்றும் ஆலய கட்ட குழு தலைவர் டத்தோ சண்முகம் அவர்களும் தந்த விளக்கத்தை கேட்டு ரங்கனும் ஒரு கணம் வியந்து போகிறார். மனைவியின் திடீர் கவலைக்கு காரணத்தை அவர் புரிந்து கொள்கிறார். பார்வதியும் தானும் பிறந்து வளர்ந்த இடத்திலுள்ள ஆலயத்தின் விவரங்கள் அல்லவா அது. சில வினாடிகள் அவரும் கடந்த கால நிகழ்வுகளில் மூழ்கி எழுகிறார். அவரது கண்களும் கலங்குகின்றன. அடுத்த வாரம் நாம குடும்பத்தோட கோவில் கும்பாபிஷேகத்திற்கு போவோம் பார்வதி, சரிதானே? கண்டிப்பா போயிட்டு வருவோங்க. மனைவியின் உற்சாகத்தை கண்டு ரங்கனின் முகமும் பிரகாசிக்கிறது. தான் பிறந்து வளர்ந்த இடத்தையும் 80 வயதை நெருங்கிவிட்ட பெற்ற தாயையும் கடந்த 40 ஆண்டுகளாக சென்று காணாமல் போனது பார்வதிக்கு பெருங்குறையாகவே இருந்தது என்ற உண்மை ஒரு புறம் இருக்க, குடும்ப கௌரவத்தை கூட பார்க்காமல் இரவோடு இரவாக யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு தான் விரும்பியவரோடு சென்று விட்டதால் அவமானத்தால் தலை குனிந்த குடும்பத்தார் தன்னை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வார்களா என்ற அச்சமே தாயாரை சென்று காணாமல் போவதற்கான காரணமாகும். கணவருக்கு தெரியாமல் பார்வதி தன் தாயாரை நினைத்து வருந்திய நேரங்கள் பல உண்டு. தனது 2 பிள்ளைகளான மகன் டாக்டர் இனியன், மகள் டாக்டர் பூமலர் மற்றும் பேரன் இன்பனையும் அழைத்து கொண்டு ஐவராக கெடா சுங்கை பட்டாணியிலிருந்து சிலாங்கூர் மாநிலத்தில் கில்லான் பட்டணம் அருகிலுள்ள மிட்லண்ட்ஸ் தோட்டத்தில் மலேசியாவிலேயே முதலாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வடிவில் 5 கோபுரங்களை கொண்டு கட்டப்பட்ட மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு காரில் முதல் நாள் இரவே புறப்படுகிறார் ரங்கன். சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக தோட்ட மக்கள் நம்பினர். கோவில் திருவிழா ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். தோட்டத்தில் உள்ள பெரிய காணு பெரும் மலையில் நிறையும் போது கோவில் உள்ளேயும் வெள்ளம் புகுந்துவிடும். அப்போது தோட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தண்ணீரை இறைப்பார்கள். அப்போதைய கோவில் தலைவர் ராஜலிங்கம் மேடான இடத்தில் கோவிலை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். சிறியதாக இருந்த அந்த ஆலயத்தை தான் அவரது மகன் மோகனதாஸ் இன்று பெரிய ஆலயமாக கட்டி உருமாற்றம் செய்துள்ளார். அதை காண்பதற்கு ரங்கனுக்கு ஆவலாக இருந்தது. மகன் டாக்டர் இனியன் கப்பல் போன்ற வெள்ளை நிறத்திலான கேம்ரி காரை நிதானமாக இயக்குகிறான். டாக்டர் விமலா இனியனின் மனைவி. விடுமுறை கிடைக்காததால் இந்த பயணத்தில் குடும்பத்துடன் செல்ல முடியாமல் போனது அவருக்கு வருத்தம்தான். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருந்தது. மக்கள் பயணிப்பதற்கு யாதொரு சிரமமும் இல்லாமல் நாடு முழுவதும் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருந்த சாலைகள் நீண்ட பயணங்களுக்கு வசதியாக இருந்தன. சில இடங்களில்
விதிக்கப்படும் டோல் கட்டணம் சற்று அதிகமாக இருக்கின்றன என்று சாலைகளை பயன்படுத்தும் சிலர் குறைப்பட்டு கொண்டாலும் அதிக வளைவுகள் இல்லாத சாலைகளின் நேர்த்தியை குறை சொல்வதில்லை. சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளின் உதவியுடன் நாட்டின் எந்த இடத்திற்கும் சுலபமாக சென்று வரலாம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் வாகன ஓட்டிகளின் பட்டியல் மிக நீளமானதுதான். 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு சாலையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு மையத்தில் காரை நிறுத்துகிறான் இனியன். அனைவரும் காரிலிருந்து இறங்கியவர்கள் ஓய்வு மையத்தை நோக்கி விரைகின்றனர். ஆனால் பார்வதி மட்டும் அயர்ந்து உறங்கும் பேரனுடன் காரிலேயே அமர்ந்து கொள்கிறார். பேரன் சிறிய குரட்டை ஒலியுடன் அமைதியாக உறங்குகிறான். காரின் குளிர்சாதனம் பேரனின் உறக்கத்திற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். பார்வதியின் உள்ளத்தில் தன் தாயாரை பற்றிய எண்ணம் வட்டமிடுகிறது. 40 ஆண்டுகளுக்கு பின்னும் தாயார் தன்னை ஏற்றுக்கொள்வாரா அல்லது நிராகரித்து விடுவாரா? அவரை சந்திக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்குமா? பார்வதியின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்கிறது. அந்த நள்ளிரவு நேரத்திலும் ஓய்வு மையத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. குடும்பத்தோடு சிலர் உணவை சுவைத்துக் கொண்டிருந்தனர். இளைஞர்கள் சிலர் நண்பர்களோடு சிரித்து பேசியபடி பல்வேறு உணவு வகைகளை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சிரம பரிகாரத்திற்கு பின்னர் சில நிமிடங்களில் விரைவாக ரங்கன் காருக்குள் திரும்புகிறார். பிள்ளைகள் இருவரும் பயணத்தின் போது உண்பதற்காக பிஸ்கட்டுகளும் குளிர்பானங்களும் வாங்கி வர செல்கின்றனர். இருக்கையில் பேரனுடன் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் மனைவி. என்னங்க, பிள்ளைங்க 2 பேரும் எங்க? சாப்பிட ஏதோ வாங்கணும்னு கடைக்கு போயிருக்காங்க. தெரியாத இடத்துல பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே, வழி தெரியாம எங்கேயோ போயிட போறாங்க. பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்னும் சின்ன பிள்ளைங்க இல்ல, தொலைஞ்சு போறதுக்கு. அப்போது சிறிய முனங்களோடு நெளியும் பேரனை நெஞ்சோடு அணைத்தபடி மெதுவாக தட்டி தூங்க வைக்கிறார் பார்வதி. ரங்கன் வாஞ்சையோடு பேரனை பார்க்கிறார். அடுத்த சுற்று உறக்கத்திற்கு தயாராகிவிட்டது போல் பெருமூச்சொன்றை உதிர்த்த பிறகு உறங்கும் பேரனின் அழகினை ரசித்தவர் தனக்குள் ஏதோ நினைத்து கொண்டு மௌனமாக சிரித்துக் கொள்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக கணவன் மனைவி இருவரும் தங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் கால் பதிக்க செல்கின்றனர். காலம் என்னமாய் பறந்துவிட்டது. கடந்த கால நினைவுகளில் சிறிது மூழ்கி எழுவது ரங்கனை பொறுத்த மட்டில் அந்த காலை நேரத்திலும் பரவசம் தரும் நிகழ்வுதான். 21 வயதே நிரம்பியிருந்த ரங்கன் 18 வயது நிரம்பிய பார்வதியை அழைத்துச் சென்ற பிறகு இப்போதுதான் இருவரும் பிறந்து வளர்ந்த இடத்திற்கு மீண்டும் செல்கின்றனர். தோட்டத்தில் இருவரும் பக்கத்து நிறைகளில் பால்மரம் சீவும் வேலையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அவர்களிடையே காதல் மலர்கிறது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்த போது பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர். அதிலும் பார்வதி உயர்ந்த சாதியை சேர்ந்தவள், சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு இருவரும் வந்தபோது தங்களின் எதிர்காலம் கருதி இரவோடு இரவாக ஒரு நாள் தோட்டத்தை விட்டே புறப்படுகின்றனர். தோட்ட நுழைவாயிலில் மிகவும் கம்பீரமுடன் வீற்றிருந்த ஆலயத்தில் சக்தி நிறைந்த மாரியாத்தாவிடம் மட்டும் இருவரும் மறக்காமல் அவசர கதியில் வணங்கிவிட்டு செல்கின்றனர். ஆத்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு. ரங்கன் தம் உள்ளம் கவர்ந்த பார்வதியோடு சுங்கை பட்டாணிக்கு சென்ற வேளை உறவுக்காரர் அவரது உணவகங்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை தந்து இருவருக்கும் உதவுகிறார். கணவன் மனைவி இருவருக்கும் கணிசமான வருமானம், இறையருளால் ஓரளவு வசதிகளுடன் மகிழ்ச்சியுடன் அவர்களின் வாழ்க்கை தொடங்குகிறது. பதிவு திருமணம் முடிந்த 4 ஆண்டுகளில் மகன் இனியன், மகள் பூமலர் ஆஸ்தி கொன்றும் ஆசை கொன்றுமாக பிறந்து அவர்களின் அளவற்ற மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றனர். தாங்கள் ஆசையுடன் ஈன்ற குழந்தைகளே அவர்களுக்கு உலகமாகி போகிறது. தங்களின் வாரிசுகள் உயர்ந்த கல்வியை பெற்று சிறந்தவர்களாக வர வேண்டும், தங்களுக்கு மட்டுமின்றி இந்திய சமுதாயமே பெருமையடைய வேண்டும் எனும் வேட்கையோடு பெற்ற 2 செல்வங்களையும் மிகுந்த பொறுப்புடன் வளர்க்கின்றனர். 2 குழந்தைகளும் பெற்றோர்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் கண்ணும் கருத்துமாக பயின்று டாக்டர்களாகி பெற்றோர்களை மகிழ்விக்கின்றனர். வேலையில் சேர்ந்த சில ஆண்டுகளில் மகனுக்கு திருமணத்தை சிறப்புடன் நடத்தி வைக்கின்றனர். மகளுக்கும் விரைவில் திருமணத்தை நடத்த எண்ணம் கொண்டிருக்கின்றனர். 80 வயது நிரம்பிய பார்வதியின் அம்மா மட்டும் உயிருடன் இருக்கின்றார். அப்பா சில ஆண்டுகளுக்கு முன் காலமான தகவல் கூட யாரும் தெரிவிக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக ரங்கனின் பெற்றோர் இருவரும் உயிருடன் இருக்கின்றனர். பிஸ்கட்டுகள், பாக்கெட் பானங்கள், கொறிக்க சிப்ஸ் வகைகளில் சிலவற்றோடு 2 பிளாஸ்டிக் பைகளுடன் பிள்ளைகள் காரில் வந்து அமர்ந்த சிறிது நேரத்தில் கார் புறப்பட்டது. அம்மா, இன்பனை இப்படி கொடுங்க,
கொஞ்ச நேரம் நான் தூக்கி வச்சுக்கிறேன், நீங்க தண்ணீர் குடிங்கம்மா. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பேரன் கைமாறியதும் மெதுவாய் சினுங்குகிறான். குழந்தையை புதுசாய் தூக்கிக் கொள்கிறாள் பூமலர். நேரம் கெட்ட நேரங்களில் உண்ணும் வழக்கம் இல்லாத ரங்கன் நீரை மட்டுமே சிறிது அருந்திவிட்டு காரை இயக்கிக் கொண்டிருக்கும் மகனிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார். நள்ளிரவு நேரம் காரை ஓட்டும் மகன் தன்னை அறியாமல் தூங்கிவிடக் கூடாதல்லவா? அதிகமான சாலை விபத்துக்கள் நள்ளிரவு நேரத்தில் நடைபெறுவதை தமிழ் தினசரிகளில் அவ்வப்போது படித்த நினைவு அவரை தூங்கவிடாமல் செய்தது. பயணத்தை தொடங்கும் போதே வானம் கருக்கத் தொடங்கியது. சிலாங்கூர் மாநிலத்தின் எல்லையை தொட்டவுடனேயே மழை தூறல் போட தொடங்குகிறது. இயற்கை தங்களுக்கு தரும் வரவேற்பா? ஒரு கணம் வியந்து போகிறார் ரங்கன். சிறிது நேரத்தில் மழை கடுமையாக பெய்கிறது. தான் சொல்லாமலேயே மகன் கூடுதல் கவனமுடன் காரை செலுத்துவதைக் கண்டு மனதுக்குள் மகிழ்ச்சி கொள்கிறார். மணி 3:30 நெருங்கிய வேளை. மழை பெய்வது குறைந்திருந்தது. பின் இருக்கையில் மூவரும் கண்ணயர்ந்திருந்தனர். தூக்க கலக்கம் உடல் சோர்வை தந்தாலும் பயணம் யாதொரு சிக்கலும் இல்லாமல் செல்வதை ரங்கன் விரும்புகிறார். மகனைப் போல் அவரும் கண்ணுறங்காமல் சாலையை பார்த்து கொண்டு வருகிறார். சிறிய சாலை வளைவு ஒன்றை கடக்க முற்பட்ட போது சற்று தொலைவில் காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்துவதை அறிந்து காரின் வேகத்தை குறைக்கிறான் இனியன். கார் சிறிது குலுங்கியதால் பின் இருக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த பார்வதியும் பூமலரும் திடுக்கிட்டு எழுந்தனர். குழந்தை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது. சாலை நடுவில் கார் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்திருந்தது. கடுமையாக கார் நசுங்கிய நிலையில் தீயணைக்கும் பணியாளர்கள் பலர் அவசர பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அருகில் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது. நீண்ட நேரம் காரை செலுத்திய களைப்பு ஒருபுறம் இருக்க, சாலையில் கண்ட விபத்தின் கோரத்தை கண்டு மறுபுறம் மனம் சோர்ந்த நிலையில் இனியன் பயணத்தை தொடர்கிறான். அதிகாலை 4 மணியளவில் சாலாம் பட்டணம் விடுதியொன்றில் வாசலில் கார் நிற்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் 2.5 மணி நேரம் இருந்தது. ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக அனைவரும் விடுதியின் அறைக்கு செல்கின்றனர். அதிகாலை 6:30 மணிக்கெல்லாம் ரங்கன் குடும்பத்துடன் ஆலயத்திற்கு செல்கின்றனர். 5 கோபுரங்களோடு கண்கொள்ளா காட்சியுடன் காட்சி தந்து கொண்டிருக்கும் மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் கணவனும் மனைவியும் கரம் கூப்பி வணங்குகின்றனர். பார்வதியின் கண்களில் கண்ணீர் வெள்ளம். உணர்ச்சி பெருக்கால் மயங்கி விழப்போன பார்வதியை தாங்கி பிடிக்கிறார் ரங்கன். அவரது கண்களும் குளமாகி போகின்றன. தங்களுக்கு ஆசி வழங்கிய மாரியாத்தாவை நீண்ட இடைவெளிக்கு பின் வணங்கிய போது பக்தியின் உச்சத்திற்கு செல்கின்றனர். பிள்ளைகள் பெற்றோரை ஆறுதல் படுத்துகின்றனர். நாட்டின் பல மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. வானில் இருந்த ஹெலிகாப்டர் மூலம் புனித நீரும் மலர்களும் உடலில் படுகிறது. பார்வதி பரவசம் அடைகிறார். பார்வதி கட்டிப்பிடித்துக் கொள்கிறார் இருசம்மாள். அவர்கள் இருவரும் தோட்டத்தில் அண்டை வீடுகளில் வசித்த உயிர் தோழிகள். இருவர் கண்களிலும் கண்ணீர் மழை தாரையை நனைக்கிறது. மாரியாத்தா, என் மகளை சீக்கிரமா கண்ணுல காட்டுமா? கண் பார்வை கூட சரியா தெரியலையே. பார்வதி, நீ எங்கம்மா இருக்க? அலைமோதும் கூட்டத்தில் பித்து பிடித்தவளை போல திக்கு தெரியாமல் தன்னை கடந்து செல்லும் அம்மாவை திகைப்புடன் பார்க்கிறார் பார்வதி.